சற்று முன் வெளியான மிக பரபரப்பான தகவல் நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமான தகவல், உங்களுக்கும் நகைக்கடன் கிடைக்கும். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சற்று முன் பார்த்தோம் என்றால் கூட்டுறவு வங்கிகளிலிருந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டை தான் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி என்ன அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் மூலமாக, அதாவது சொசைட்டி என்று சொல்லப்படும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்? 5 சவரனுக்கும் அதிகமாக வைத்திருந்தால் தான் நகைக்கடனா? 3 சவரன் வைத்திருந்தால் நகைக்கடன் கிடையாது. அதாவது 2024ஆம் ஆண்டே நகைக்கடன் வைத்திருக்க வேண்டுமா என்று பல்வேறு விதமான சந்தேகங்கள் மக்களுக்கு எழுந்திருக்கிறது. அதற்கு சரியான பதிலை தற்போது கூட்டுறவு அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நகைக்கடன் தள்ளுபடி என்பது ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 5 சவரனுக்கும் மிகாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கெங்க கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வைத்திருக்கிறீர்களோ, அதாவது நீங்கள் வசிக்கும் இடத்திற்கும் அதற்கும் 2 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சில நிபந்தனைகளும் விதித்திருக்கிறார்கள். நகைக்கடன் கூட்டுறவு வங்கியில் வைத்திருந்தால் கண்டிப்பாக அங்கே சென்று உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.